சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று ஒன்று உன்னிடம் சொல்லியே தீர வேண்டும். இனியும் இதை தாமதித்துக் கொண்டிருந்தால் என் மனம் தாங்காது. நீ பொறுமையாக இருக்கலாம், ஆனால் உன் அழுகையை பார்த்து கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் யாராவது ஒருவரின் சூழ்ச்சியால் உன் வாழ்க்கை நிலை குலைந்து கொண்டிருக்கிறது. நிலை குலைந்த உன் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்று நானும் செய்யாத காரியமில்லை. ஒன்றை சரி செய்தால் மற்றொன்றின் பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது. அத்தனையும் முடிந்துவிடும். ஒரு வாழ்க்கையும் போராட்டத்திலேயே முடித்து கொண்டிருக்கின்றாய். ஒரு நாள் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்தாய், 10 நாள் அழுது தீர்க்க வேண்டும். என்னுடைய உறவு உனக்கானதாக இல்லை, இடப்பட்டு விட்டாய், உனக்காக இங்கு யாரும் இல்லை என்ற வருத்தம் உன் மனதில் 1000 அம்புகளை குத்தும் வழிகளை கொடுக்கிறது என்று நீ அன்பிற்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். வேறு எதையும் எதிர்பார்த்து யாரிடமும் நீ பழகுவதில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன் அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் என்று நீ ஏற்றத்தோடு காத்திருந்தாய். யாரிடத்திலும் அந்த உண்மையான அன்பு கிடைக்காத போது போலியான வார்த்தைகளை கூறி போலியான அன்பை காட்டி உன் மனதை கலைத்து உன் வாழ்க்கையை கிடைத்து இந்த நிலையில் உன்னை மிக்க வைத்துவிட்டு நான் மட்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அந்த உறவை பற்றித்தான் இப்பொழுது நான் பேச வந்தேன். இப்போதும் அந்த உறவு எடுத்திருக்க முடிவு எனக்கு எங்கள் விருப்பமும் இல்லை என்பது உள்ளே வந்து நீ அறியாததை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். பார்த்துவிட்டு கைகளை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாது. என்னால் உன்னை போல் பொறுமையாக இருக்க முடியாது. என்னால் பொறுமையாக இருக்கும் வரைதான் பொறுமையாக இருப்பேன். பொறுமையை தாண்டிவிட்டால் நான் கண்டிப்பாக எத்தனை தண்டனை கொடுப்பேன் என்று எனக்கே தெரியாது. இப்போது அந்த நிலையில் நின்று கொண்டிருக்கின்றேன். எடுக்கக்கூடாத முடிவை எடுத்து கொடுக்கக்கூடாத வருத்தத்தை கொடுக்க காத்திருக்கும் அந்த உறவுக்கு தண்டனை கொடுக்க போய் வாழ்நாள் முழுவதும் மிச்சம் இருக்கும் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக நீ நினைத்ததை அனுபவித்து வாழ வேண்டும் என்பது என் விருப்பம். என் விருப்பத்தை நிறை செய்வேன். என் குழந்தையே, மனதில் எந்த கலக்கமும் இல்லாமல் இருக்கட்டப் போகும் உன் புது வருடம் உனக்கானது. உன் வாழ்க்கையை புதுப்பிக்கத்தான் இந்த வருடம் உனக்கு வந்திருக்கின்றது என்பதை உனக்கு நிதர்சனமாக சொல்லிக் கொள்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.